ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வின்வின் டிஎன்பிசி சேனலில் நீதி கட்சி அதனுடைய தோற்றம் பார்க்க போகிறோம். இது நம்ம டிஎன்பிசி குரூப் 1 கொடுத்துருக்கிற நோட்ஸ்லேருந்து எடுக்கப்பட்டது தான். இது அப்படியே ஒரு தடவை படிச்சுக்கோங்க. எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதிலிருந்து கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது யூனிட் 9ல் கொடுத்துருக்க போர்ஷன். கண்டிப்பாக இதை படிச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. தோற்றம் எதனுடைய தோற்றம்னா, நீதி கட்சியோட தோற்றம் எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, பிராமணர் அல்லாதவர்கள் முன்னேற்றத்திற்காக ஒரு மாநாடு மாதிரி ஒரு சங்கம் அமைக்கிறாங்க. அது பேர் தென்னிந்திய நல உரிமையாளர் சங்கம். எந்த வருஷம்னா 1916 நவம்பர் 20. இது ஆரம்பிக்கிறவங்கள முக்கிய நோக்கம் என்னென்னா, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தோட அடிப்படையில் கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு. சரியா? இதை ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான ஆட்கள் யாராக இருக்காங்கன்னா, டிஎம் நாயர், நடேச முதலியார், பனகலரசர், தியாகராய செட்டியார். இதில் தியாகராய செட்டியார் தான் பிரகடனம்னு ஒன்று கொடுத்துருப்பார். அந்த பிரகடனம், அதாவது தியாகராய செட்டியார் பிரகடனம்னு இந்து நியூஸ் பேப்பர்லலாம் ரொம்ப அவரை இது செட்டியார்களுக்கான பிரகடனம்னு அவரை நெகட்டிவாக பேசியிருப்பாங்க. நடேச முதலியார் தான் பிராமணர் அல்லாதோர் சங்கம், அதாவது மாணவர்கள் நல விடுதியை ஆரம்பிச்சிருப்பார். இவங்க இல்லாமல் டிஎம் நாயர், பனகலரசர், இந்த 4 பேரும் சேர்ந்து தான் தென்னிந்திய நல உரிமையாளர் சங்கத்தில் வேலைவாய்ப்பு கல்வி உரிமையில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வேணும்னு ஆரம்பிக்கிறாங்க. எப்போ? 1916 நவம்பர் 20 விக்டோரியா பொது மண்டபத்தில், சென்னையில் தான் இது இருக்குது. அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் தியாகராய செட்டியார் என்ன செய்கிறாரு, பிராமணம் அல்லாதோர் பிரகடனம் வெளியிடுறாரு. இதில் 37% மட்டுமே உள்ள பிராமணர்கள் எல்லா பதவியிலையும் இருக்காங்க, அரசாங்க பதவியில். அப்போ மற்றவங்களுக்கு என்ன இருக்குது, அவங்களுக்கு வகுப்புவாதி பிரதிநிதித்துவம் வேணும்னு கேட்குறாரு. இதை நியூஸ் பேப்பர் இந்து, நியூ ஏஜ், இந்து நேசன் இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா பெரிய அளவில் விமர்சனம் செய்கிறாங்க. அடுத்து நீதி கட்சி, தென்னிந்திய நல உரிமை சங்கம் இப்போ நீதி கட்சியாக மாறுற நேரமாக மாறுது. இவங்க ஒரு 3 பத்திரிகை நடத்துகிறாங்க. ஜஸ்டிஸ்னு ஆங்கிலத்திலையும், டிஎம் நாயர் அதுக்கு எடிட்டராக இருக்கார். அடுத்து எம்எஸ் பூர்ணலிங்கம், இவங்க 2 பேரும் ஆங்கில பத்திரிகை எடுத்து நடத்துகிறாங்க. ஆந்திர பிரகாசா, இது தெலுங்கு பத்திரிகை, நீதி கட்சியோட தெலுங்கு பத்திரிகை. இது நடத்துகிறவர் பார்த்த சாரதி நாயுடு. அடுத்து திராவிடன், இது தமிழில் நடத்துகிறாங்க. இது நடத்துகிறவர் பக்தவச்சலம் பிள்ளை. இந்த 3 நாளிதழ்களையும் நடத்திட்டு வராங்க. இதில் ஆங்கில இதழான ஜஸ்டிஸ்ன்ற பேர்லேயே முதல்ல என்ன பார்ட்டின்னு ஆரம்பிக்கிறாங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு அழைக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ்ன்றதை தமிழில் நீதி கட்சின்னு மாற்றி தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை நீதி கட்சியாக மாற்றிடுறாங்க. இப்போது நீதி கட்சியாதில் முதல் பிராமணர் அல்லாதோர் மாவட்ட மாநாடு நடக்குது. எங்கன்னா 1917 ஆகஸ்ட் 19வது நாள். அதாவது நம்ம ஆகஸ்ட் 15 என்னன்னு கொண்டாடுறோம், சுதந்திர தினமாக கொண்டாடுறோம். ஆனால் 1917 சுதந்திரத்தை பற்றி ஒரு ஐடியாவும் கிடையாது. அப்போவே ஆகஸ்ட் 19 கோயம்புத்தூர் ஒப்பனக்கார வீதியில் நடைபெறுறது முதல் மாநாடு நீதி கட்சிக்கு. இந்த மாநாடு டிசம்பர் 28, 29 வரைக்கும் சென்னையிலேயும் நடக்குது. சென்னையில் எங்கே நடக்குது, வெல்லிங்டன் திரையரங்கில் நடைபெற்றது. 2 மாநாடு நடத்தியிருக்காங்க. முதல்ல கோயம்புத்தூரில், 2வது சென்னையில். அடுத்து டிசம்பர் 14 மாண்டேகுவை சந்திக்கிறார். யாருன்னா, சந்திக்கும்போது இந்த பிராமணர்கள் உள்ளிட்ட அனைத்து வகுப்பினரும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் கோரப்பட்டது. இதில் என்ன செய்கிறாங்க, எல்லா இன அடிப்படையிலையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவம் தாங்க அப்படின்னு பேசுகிறாங்க. எப்போ? 1917 டிசம்பர் 14. நீதி கட்சியின் ஆட்சி. இப்போ நீதி கட்சி ஒரு ஆட்சிக்கு வர ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க அக்டோபர் மாதம் நீதி கட்சி நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க 1917. இவங்களோட கொள்கை அறிக்கை என்னது, சட்ட வரைவாக கருதப்படுகிறது. இவங்களோட கொள்கை தான் சட்டமாகவும் கருதப்பட்டது. நீதி கட்சிக்கு ஒரு தலைவர், 4 துணைத் தலைவர்கள், ஒரு பொதுச் செயலாளர், ஒரு பொருளாளர் இருந்தனர். அப்போ மொத்தம் எத்தனை பேர், ஒரு தலைவர், 4 துணைத் தலைவர், ஒரு பொதுச் செயலாளர், ஒரு பொருளாளர், மொத்தம் 7 பேர் இருக்காங்க. 25 உறுப்பினர்களை கொண்ட செயற்குழு கொள்கை முடிவுகளை செயல்படுத்தியது. இது மட்டும் இல்லாமல் 25 உறுப்பினர்கள் கொண்ட செயற்குழுவும் இருந்தது. இவங்க தான் கொள்கை முடிவுகளை செயல்படுத்துகிறவங்களாகவும் இருந்தாங்க. 1920 தேர்தல் நடக்குது. இதில் கட்சி கொறடா என்ற புதிய கட்சி பதவி உருவாக்கப்பட்டது. கட்சி கொறடா அப்படின்ற ஒரு புதிய கட்சி பதவி உருவாக்கப்படுது. நீதியின் கட்சியின் முதன் தலைவராக தியாகராய செட்டியாரும்,
முதல் பொது செயலாளராக ஆற்காடு ராமசாமியும் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இப்போது 1920க்கு அப்புறம் யார் நீதி கட்சியின் முதல் தலைவர்னா சர் தியாகராய செட்டியார். முதல் பொது செயலாளர் யாருன்னா ஆற்காடு ராமசாமி. அடுத்து சட்டமன்ற தேர்தல் 1920 நடக்கிறத பற்றின டாபிக் இருக்குது, பார்க்கலாம். 1919 மிண்டோ மார்லி சீர்திருத்தங்கள் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட்டது. இப்போது என்ன செய்கிறாங்க, தொகுதிகள் வகுப்பு வாரி தொகுதிகள், சிறப்பு தொகுதிகள், ஒதுக்கப்பட்ட தொகுதிகள் என பிரிக்கப்பட்டிருந்தன. வகுப்பாரி தொகுதிகள், அப்புறம் சிறப்பு தொகுதிகள், ஒதுக்கப்பட்ட தொகுதிகள்னு பிரிக்கப்பட்டிருந்தன. இதில் 127 உறுப்பினர்கள் சென்னையில் மட்டுமே இருந்தன. இந்துக்களில் 98 பேர், அந்த 120 பேரில். அடுத்து 61 தொகுதிகள் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டன. 61 தொகுதியிலிருந்து 98 இந்துக்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இரட்டை ஆட்சி முறையை எதிர்த்து காங்கிரஸ் தேர்தலில் போட்டியிடவில்லை. பார்த்துக்கோங்க, இதில் நீதி கட்சி மட்டும்தான் போட்டி போடுது, காங்கிரஸ் போட்டியிடலை 1920. இந்த நேரக்கட்டத்தில் பலமிக்க எதிர்கட்சி இல்லாத காரணத்தினால நீதி கட்சி 63 இடங்களில் வெற்றி பெற்றது. அக்காலத்தில் என்னன்னா, சொத்து மதிப்பு உடையவர்கள் மட்டுமே வாக்காளர்களாக இருக்கப்பட்டனர். இப்போ 18 வயது உள்ளவர்கள் எல்லாருமே ஓட்டு போடலாம் இல்லையா, அப்போல்லாம் அப்படி கிடையாதுங்க. சொத்து இருக்கவங்க மட்டும்தான் ஓட்டு போட முடியும். இப்போது மொத்த மக்கள் தொகையில் 40 மில்லியனில் 12, 48, 180 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். அதாவது 12,48,156 பேர் மட்டும்தான் ஓட்டே போட முடிஞ்சிருந்தது. சராசரியாக இதில் கூட 24.97 வாக்குப்பதிவு தான் இருந்தது. அதிலே கூட முழு வாக்குப்பதிவு நடக்கலை. முதல் அமைச்சரவை 3 வருஷத்துக்கு நடக்குது, 20லேருந்து 23 வரையும், 1920லேருந்து 23 வரையும். இந்த காலகட்டத்தில் நீதி கட்சியின் தலைவரான சர் தியாகராய செட்டியார் என்ன செய்கிறாங்க, பதவி ஏற்க சொல்கிறாங்க. ஆனால் அவர் மறுத்துடுறார். ஆளுநர் வெல்லிங்டன் அமைப்பின் பேரில், இதனால் வெல்லிங்டன் அப்போ ஆளுநராக இருக்கார், அவரோட ஒரு சஜஷனோட சுப்பராயலு நாயுடு அவர் என்ன ஆயிடுறாரு, முதலமைச்சராக பதவி ஏற்கிறாரு. முதல் அமைச்சரவையை எடுக்கிறாரு. அந்த நாள் டிசம்பர் 7. இவர் மறுபடியும் இவருக்கும் உடம்பு சரியில்லாமல் 1921 பதவியிலிருந்து சுப்பராயலு நாயுடு பதவியிலிருந்து விலகிறார். அப்போது 1920 நடந்த தேர்தலில் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சுப்பராயலு. அவருக்கு அடுத்து வந்தவங்க தான் பனகல் அரசர். இவர் ஜூலை 11, 1921 பதவி ஏற்கிறாரு. அடுத்து 1921 பெண்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டது. அதாவது தேர்தலில் போட்டியிடக்கூடாது பெண்கள் அப்படின்ற தடை நீக்கப்பட்டது. இப்பொழுது 1920 சென்னை 1000 விளக்கு பகுதியில் பள்ளிகளில் இலவச உணவு வழங்கப்பட்டது. இது எப்படின்னா, இந்தியாவிலேயே யார் மதிய உணவு திட்டத்தை பள்ளிகளில் இலவச உணவாக ஆரம்பித்தாங்கன்னா நீதி கட்சி தாங்க. அதாவது இவங்க சுதந்திரத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருப்பாங்க. எங்கன்னா சென்னை 1000 விளக்கு பகுதியில். இதுதான் மதிய உணவு திட்டமாக காமராஜர் அதுக்கப்புறம் செயல்படுத்தியிருப்பார். பறையர், பஞ்சமர் என்ற சொற்கள் நீக்கப்படுது. அதுக்கு ஆதி திராவிடர் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. பறையர், பஞ்சமர் என்ற சொல்கள் நீக்கப்பட்டு ஆதி திராவிடர் என்று அழைக்கப்பட்டவர். இதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் யாருன்னா MC ராஜா தான். அவரை பற்றின கேள்விகள், வினாக்கள் ஒரு வீடியோவில் இருக்குது, போய் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு கேள்விகள் வரும். 1922 டிசம்பர் 18 இந்து அறநிலைய சட்ட மசோதா கொண்டு வரப்பட்டது. தாழ்த்தப்பட்டோர் நலன் பாதுகாப்பிற்காக ICS அதிகாரி நியமிக்கப்பட்டார். முதல் அமைச்சரவையில் தமிழ் ஒருவர் கூட இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படிலாம் இருந்து கூட தமிழ்நாட்டில் இருக்காங்க, சென்னையில் இருந்தால் கூட ஒரு தமிழர் கூட முதலமைச்சர் இல்லையா.